புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 33 தொடக்கம் 37 வரை. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ ஜூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு ஜூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் ஜூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 34வது வாரத்துக்குள்ளே நாங்கள் வருகின்ற போது இறைவார்த்தையினுடைய வல்லமை மிகவும் அழகாக எங்களுக்கு தரப்படுகிறது. திருச்சபையோடு இணைந்து நாங்கள் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை என்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி என்பது என்ன என்றால், அவன் தன்னையே வெற்றி கொள்வது ஆகும். அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு எல்லா வசதிகள் இருந்தும் வாழ்விலே நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஒரு நாள் மாலை நேரத்திலே உலாவிக் கொண்டிருந்த போது மகிழ்ச்சியாக கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பாடிக்கொண்டே சென்ற ஒரு பிச்சைக்காரனை அவன் கண்டிருக்கிறான். அரசனுக்கு அந்த பிச்சைக்காரன் நிம்மதியின் வடிவமாக, அவதாரமாக அங்கே தோன்றினான். பிச்சைக்காரனை அவன் வரச் சொல்லி அவன் ஆணையிட்டு அவனை கூப்பிடுகின்றான். அதை தெரிவித்த போது பிச்சைக்காரன் மறுத்திருக்கிறான். என்னை பார்க்க விரும்பினால் எனது குடிசைக்கு வரச்சொல் என்று அவனுடைய படைவீரனை பார்த்து சொல்லுகிறான். இதை அறிந்த அரசனுக்கு கோபம் வரவில்லை. மாறாக உடனே பிச்சைக்காரனுடைய குடிசைக்கு அவன் போகின்றான். பலரிடம் கேட்டும் சரியான பதில் இல்லை. நிம்மதிக்கு என்ன வழி என்று கேட்கிறான். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்லுகிறான், என்னை பாருங்கள், என்னிடம் எதுவுமே இல்லை, எதை பற்றியும் கவலைப்படுவதும் இல்லை. இதை கேட்ட அரசன் தன்னுடைய மேலங்கி எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தான். இந்த பிச்சைக்காரன் சிரித்து கொண்டே வாங்க மறுத்து, இதை நான் பெறுவதால் எனக்கு எந்த பயனுமே இல்லை, அதே நேரத்தில் வாங்கி கொண்டால் இதை எப்படி பாதுகாப்பது என்கின்ற கவலை எனக்குள்ளே வந்துவிடும், அதுக்கு பிற்பாடு எனக்கு தூக்கமே வராது, நிம்மதி போய்விடும் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டே வேறு திசையை நோக்கி அவன் செல்ல ஆரம்பித்தான். அரசனுக்கு அப்போதுதான் தெரிந்தது, நிம்மதியினுடைய இரகசியத்தை அரசன் புரிந்து கொள்ளுகிறான். நிம்மதி எங்கே இருக்கிறது? அமைதி எங்கே இருக்கிறது? நிம்மதி எங்கே பிறக்கிறது? அமைதி எங்கே பிறக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் மத்தியிலே இந்த அரசனும் தனக்குரிய பெரிய கேள்விக்கு இந்த பிச்சைக்காரன் இடத்திலே இருந்து ஒரு விடையை கண்டு கொள்ளுகிறான். அந்த இடத்துக்கு தம்மால் போக முடியாது என்பதையும் இந்த அரசன் உணர்ந்து கொள்ளுகிறான். அந்த நிம்மதி என்கின்ற இடத்துக்கு காரணம், அவனுக்குள்ளே பணம் இருந்திருக்கிறது, அவனுக்குள்ளே பதவி இருந்தது, அவனுக்குள்ளே பட்டம் இருந்தது, அவனுக்குள்ளே அந்தஸ்து இருந்திருக்கிறது, அவனுக்கு பெரிய அரண்மனை இருந்திருக்கிறது, அவனுக்கு ஏராளமான உடுப்புடவைகள் இருந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் அவன் தனதாக்கி கொள்ளுகிற போது நிம்மதியை அவன் இலகுவிலே இயல்பாகவே இழந்து விடுகிறான். அன்பானவர்களே, மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது எங்களுடைய ஆசைகள், வசதிகள் தான் என்பதை
அந்த அரசன் அந்த நேரத்திலே புரிந்து கொள்ளுகிறான். எதை பற்றியும் கவலைப்படாதவர்களுக்கும் எதையும் எதிர்பார்க்காதவர்களுக்கும் எந்த விதமான துன்பமும் கவலையும் வருவதில்லை. நிம்மதி தானாகவே தன்னை தேடி வரும் என்பதை உணர்ந்து சுயநலம் களைந்து மக்கள் போற்றும் அரசனாக வாழ முற்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். உலகம் போற்றும் அரசன் என்பவன் முதலிலே தன்னையே வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை இந்த கதையினூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் அடுத்து வாழுகின்ற மனிதர்கள் மத்தியிலே எல்லாவற்றையும் துறந்து தன்னுடைய நிம்மதியை அடைந்து கொள்ளுகிற மனிதர்கள் எத்தனை பேர் அன்பானவர்களே, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லாமே தேவையாக இருக்கிறது. ஆசை, அந்த ஆசையின் நிமித்தமாக நாங்கள் எல்லாவற்றையும் போட்டுக்கொள்ள விரும்புகிறோம், எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம், அந்த பதவியோடு பட்டத்தோடு இருப்பதற்கு விரும்புகிறோம். இவையெல்லாம் எங்களுக்கு இருக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது எது அன்பானவர்களே? அந்த அரசன் அந்த பிச்சைக்காரனுடைய குடிசைக்குள்ளே போன போது அதை புரிந்து கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த நிம்மதியை எப்படி புரிந்து கொள்ள போகிறோம்? இன்றைய வாசகங்கள் அனைத்துமே இயேசுவை அரசராகவும் அவரது அரசுரிமையை பற்றியும் எங்களுக்கு விளக்குகிறது. தன்னுடைய சுயநலன்களையும் பலவீனங்களையும் வெற்றி கொள்ளாத அரசன் உண்மையான அரசன் அல்ல. அவன் எத்தனை நாடுகளை வென்றாலும் உண்மையினுடைய நீதியினுடைய அரசை அவன் உருவாக்க முடியாது. ஒரு அரசன் தன்னுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதை விட தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய குறை நிறைகளை வெற்றி கொள்வதே மகத்தானம். தன்னுடைய ஆசைகளை அவன் வெற்றி கொள்ள வேண்டும், தன்னுடைய குறைகளை அவன் வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலகிலே மிகவும் கடினமான வெற்றி என்பது ஒருவன் தன்னையே வெற்றி கொள்வது என்பது ஆகும். தன்னை வெற்றி கொண்டு தனிப்பெரும் தலைவராக உலக மக்களினுடைய இதயங்களிலே இடம் பிடித்து இன்றும் நிலைத்திருக்கின்றவர் இயேசு மட்டும்தான். 2000 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற ஒரு திருச்சபையினுடைய வரலாற்றிலே ஒரு வரலாற்றை நாங்கள் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிப்பதற்கான காரணம், இப்போது கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிப்பதற்கான காரணம் அன்பானவர்களே, இந்த மனிதன், இந்த இறைவன் மக்கள் மத்தியிலே நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த அரசன் மக்கள் மத்தியிலே என்றும் நிலைத்திருக்கின்ற அரசனாக மாறியிருக்கிறார் என்பதுதானே அர்த்தம். அதனால் தான் நாங்கள் வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கிறோம். இன்றைக்கும் அப்படிதான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அன்பானவர்களே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். ஓசானா பாடிய போதும், ஒளிக ஒளிக என்று கோஷமிட்ட போதும் நிதானத்தை இயேசு இழக்கவில்லை. பார்த்தீர்களா? அவரை இந்த எருசலேம் மக்களை கொண்டு வந்த போது ஓசானா தாவீதின் குமாரனே என்று மக்கள் கதறினார்கள், கத்தினார்கள். பெரிய சத்தமாக அவருக்கு ஆர்ப்பரித்து பாடல்கள் பாடினார்கள். இதையெல்லாம் கண்டு இயேசு மயங்கி போகவும் இல்லை. ஒளிக ஒளிக இவனை சிலுவையில் அறையும் என்று அதே மக்கள் கூட்டம் கத்திய போது, கதறிய போதும் இயேசு எதையுமே நினைத்து கொள்ளவும் இல்லை, நிதானமாக இருந்திருக்கிறார். காரணம், பெருமையும் புகழும் பட்டமும் பதவியும் அவருக்கு எதுவுமே இல்லை அன்பானவர்களே. அவர் வாழ்விலே மகிழ்ச்சியை கண்டு கொள்வதற்காக மக்களினுடைய தேவைகளிலே தன்னை முற்றுமுழுதாக கரைத்து கொண்டவர். மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மக்களினுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விலகி பரிசுத்தமான மனிதர்களாக மனுஷிகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை தியாக பலியாக கொடுத்த தெய்வம் தான் எங்களுடைய ஆண்டவர் இயேசு. அந்த தியாக பலியாக தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்த கடவுள் அரசன் தான் எங்களுடைய கடவுள். அந்த அரசனைத்தான் நாங்கள் இப்போது சிலுவையிலே ஏற்றி இருக்கிறோம் அன்பானவர்களே. பிலாத்து கேட்கிறான், நீ அரசனா? அரசன் என்பது நீர் சொல்லுகிற வார்த்தை உண்மைக்கு சாட்சியம் கொடுப்பதே. என்னுடைய பணி, இதற்காகத்தான் பிறந்தேன், இதற்காகத்தான் வளர்ந்தேன், இதற்காகத்தான் இறுதி கணம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசுனுடைய உண்மை என்ன அன்பானவர்களே? இன்றைக்கு உண்மைக்கு புறம்பான எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அநீதியான உலகத்துக்குள்ளே வாழுகிறோம், தீமையான உலகத்துக்குள்ளே வாழுகிறோம். உண்மைக்கு புறம்பாக பொய்யோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற உன்னதமான வார்த்தையின் பகிர்வு என்ன தெரியுமா? உண்மைக்கு சாட்சியம் கொடுத்து வாழுங்கள். உண்மையோடு நாங்கள் வாழ்வது மிகவும் கஷ்டம். ஏனென்றா இந்த பொய்யான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது உண்மைக்கு சாட்சியம் கொடுப்பதும் என்பது, இயேசுவுக்காக வாழ்ந்து முடிப்பது என்பதும் இன்றைக்கு எங்களுக்கு பெரிய சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அன்பானவர்களே, உண்மைக்கு புறம்பாக நாங்கள் வாழ்வதனாலே தீயோனோடு நாங்கள்
வாழத்தக்க பிள்ளைகளாக இருக்கிறோம். சாத்தானை நாங்கள் அரவணைக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். தீமையான உணர்வுகளுக்கு எங்களை கட்டுப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊனியல்பினுடைய பிள்ளைகளாக எங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் எதை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம்? எத்தனையோ தலைவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏன் மக்களினுடைய மனங்களிலே இன்னும் இடம் பிடிக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மக்களினுடைய மனதை வெல்லுகின்றவர்கள் யாரு? மக்களினுடைய மனதோடு இரண்டர கலந்தவர்கள் யார்? இன்றைக்கு வரலாற்றில் நாங்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். வரலாற்றிலே பெயர் குறிப்பிடப்படுகின்றது 2 பேர் அன்பானவர்களே. ஒன்று நல்லவர்கள், மக்களினுடைய மனங்களிலே அளவுக்கு அதிகமான இடங்களை பிடித்தவர்கள். இரண்டாவது மிகவும் பயங்கரமானவர்கள், கூடாதவர்கள். இந்த 2 பேருடைய பெயர்கள் தான் வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருக்கும். அதை நாங்கள் பார்க்கிறோம். பல நல்லவர்களை பார்க்கிறோம், மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் பலரை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் மேலாக நாங்கள் இயேசுவை ஏன் இத்தனை ஆண்டுகளாக நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அவர் முற்றும் முழுதாக உண்மைக்கு சாட்சியம் கொடுத்து வாழ்ந்த ஒரு அரசனாக இருக்கிறார். எனவேதான் அன்புமிக்க சோதரர்கள், இன்றைக்கு நாங்களும் பார்க்கிறோம், மண்ணுலக அரசர்களின் ஆட்சிகள் எல்லாம் எல்லைகளை அடிப்படையாக கொண்டது. எல்லைகளை கடந்து வாழ்வினுடைய தேவைகளை அனுபவிக்கும், மக்கள் மத்தியிலே தன்னுடைய முற்றுமுழுதான வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்கள் எல்லாருக்காகவும் தன்னை தியாக பலியாக கொடுத்த ஆண்டவர் இயேசு. அவர் எல்லைகள் தாண்டினவர் அன்பானவர்களே. அதனால் தான் இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இறையாட்சி என்பது எட்டாத தொலைவில் இல்லை, அது நம் மத்தியிலே இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார், இறையாட்சி என்பது எங்கோ ஒரு இடத்திலே மட்டுமல்ல, அது எங்குமே பரவி இருக்கிறது. அந்த இறைவனுடைய ஆட்சி. ஒரு காலத்தில் இந்த உலகத்திலே முடியாட்சி இருந்தது. அந்த முடியாட்சி தடியாட்சிக்கு கட்டுப்பட்டதனால் குடியாட்சி வந்தது. இந்த குடியாட்சியை மக்கள் பிறகு விரும்பாமல் முடியாட்சிக்கு திரும்பி போனார்கள். இந்த உலகத்திலே முடியாட்சி இருந்தால் என்ன, குடியாட்சி இருந்தால் என்ன, கோலாட்சி இருந்தால் என்ன, கொடையாட்சி இருந்தால் என்ன, எல்லா ஆட்சியும் இறை ஆட்சிக்கு, இறை அரசுக்கு கட்டுப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள. ஏனென்றா மக்கள் மத்தியிலே உன்னதமான இறையரசன் கனவுகளை போதித்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசுவை அரசனாக இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த அரசன் முள்முடியை சூட்டிக் கொண்ட அரசன். இந்த அரசன் ஒரு சாதாரணமான பிரம்பை தன்னுடைய கைகளிலே வைத்துக் கொண்டிருந்த அரசன். அந்த பிரம்பினாலே அவர் அடி வாங்கிய அரசன். இந்த அரசனுடைய அரண்மனை சிலுவையாக இருந்திருக்கிறது. துன்பங்கள் வழியாக வாழ்வை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு சொல்லித் தருகிற உன்னதமான அரசனாக அவர் மாறுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்கின்ற ஆயுதத்தை தவிர வேறு எந்த ஆயுதத்தையும் இயேசு பயன்படுத்தவில்லை. வேறு எந்த ஆயுதத்தையுமே அவர் பயன்படுத்தவில்லை. அன்பு என்கின்ற ஆயுதம். அதனால்தான் மக்கள் மனதிலே தம்முடைய அரசை நிறுவினார் இயேசு. அது அன்பின் அரசு, அது பாசத்தின் அரசு, அது தியாகத்தின் அரசு. அது மக்கள் மத்தியிலே எவ்வளவு தூரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது அன்பானவர்களே. அதனால்தான் பகைவருக்கு அன்பு, அயலவனுக்கு அன்பு, பகைவருக்கு வெறுப்பு என்று சொல்லப்பட்டுள்ளதை கேள்விப்பட்டிருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள். எப்படிப்பட்ட அரசு? பகைவர்களை அன்பு செய்கின்ற அரசு. எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அயலவனுக்கு தான் அன்பு செய்ய வேண்டும், பகைவர்களை வெறுக்க வேண்டும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள். வெறுக்கின்றவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், தூற்றுகின்றவர்களுக்காக செபியுங்கள். வாழ்க்கை இது அன்பானவர்கள் இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அயர்லாந்து நாட்டிலே உள்ள அதிபர் திவேலரா என்கின்றவரை ஒரு அமெரிக்க செய்தியாளர் சந்தித்திருக்கிறார். ஜனநாயக நாடுகள் எல்லாவற்றிலும் தலைவர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் மட்டும் மாறாமல் இருக்கிறீர்கள், தலைவராக இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறீர்களே என்று அயர்லாந்து நாட்டினுடைய அதிபர் திவேலரா என்பவரை பார்த்து ஒரு அமெரிக்க செய்தியாளர் கேட்கிறான். அதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்டானாம். திவேலரா சொன்ன பதில், இதற்காக நான் எந்த முயற்சியுமே எடுக்கவில்லை, நான் தெய்வீக அவதாரமும் இல்லை, மக்களோடு மக்களாக பழகும் எளிமை என்னிடம் இருக்கிறது. நான் மக்களோடு மக்களாகத்தான் பழகுகிறேன், அதனால் அவர்களது தேவைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மக்களினுடைய விருப்பங்களை நான் தொடர்ந்தும் நிறைவேற்றுவதனாலே மக்கள் என்னை விரும்புகிறார்கள், தொடர்ந்தும் என்னை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுதான் இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லுவாராம். நான் ஒரு தெய்வ அவதாரமும் இல்லை, மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன்.
அவருடைய தேவைகளை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, மக்களோடு மக்களாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையிலே எங்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தின அந்த அரசன் சிலுவையிலே எப்போதுமே தொங்கிக் கொண்டே இருக்கிறார், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உண்மைக்கு சாட்சியம் கொடுக்கிற நல்ல மனநிலையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். தீமைக்கு துணை போகின்ற பிள்ளையாக அல்ல, பொய்யோடு வாழுகின்ற பிள்ளையாக அல்ல, உண்மைக்கு சாட்சியம் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற போது உங்களுடைய வாழ்வினாலே மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். ஆமென். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.